சூது தான், சூதாடுறது அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி நல்லா பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல். நல்லா ஆக்டிங்கு, நல்லா ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, நல்லா ஸ்டோரியாகவும் இருக்குது. ஸோ நல்லா அடிச்சிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கும். ஃபேமிலியை பார்க்கணும், நல்லா இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட். சூப்பராக இருக்குது படம், செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே பாசிட்டிவான. ஃபினான்ஷியல் ஸ்கேம் நல்லா காட்டியிருக்காங்க. நெகட்டிவாக எனக்கு எதுவும் படல. ஐ ஹேட் ஃபன், நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி இது ஃபேமிலியோட பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் வந்து கண்டென்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தேர் வாஸ் அ லிங்க். ஸோ இது அந்த ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது படம் நல்லா தான் படம் இருந்துச்சு. துல்கர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல கதை தான், சூப்பராக இருக்குது. மணி எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்படி எல்லாம் இருக்குது. நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸில் இருந்துட்டு எப்படியெல்லாம் மேலே வரலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மக்லிங் எல்லாம் பண்ணுறாரு, அது எந்தளவுக்கு கொண்டு போகலாம், ஃபேமிலி எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு நல்லா என்கேஜ் நல்லா தான் ப்ரோ, சூப்பராக இருக்குது. மியூசிக்கெல்லாம் சூப்பராக ப்ரோ இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபேமிலியை பார்க்கணும் ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட். படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் போகலாம், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். போரிங்காக இல்லை படம், இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கதை சொல்கிறதுனா என்ன, சூது தான், சூதாடுறது அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது அதை பற்றி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், போரிங் இல்லாமல் இருக்கும் படம், எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம், செம்மையாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே பாசிட்டிவான. ஃபினான்ஷியல் ஸ்கேம் நல்லா காட்டியிருக்காங்க. நெகட்டிவாக எனக்கு எதுவும் படல. ஐ ஹேட் ஃபன், நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. துல்கர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் சாங்ஸ்லாம் ரொம்ப அந்தளவுக்கு இல்லை. துல்கரில் நல்லா இருக்கும் யூஸ்வலாக, அது ஒன்று மிஸ்ஸிங். அதில் சாங்ஸ்லாம் வந்து இப்போவும் கேட்குற மாதிரி நிறைய, ஏன்னா இதில் அந்தளவுக்கு சாங்ஸ் கொடுக்கல. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி இது ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் பேங்க்குக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்வென்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டோரி கோஸ் பேக்ஸ் டு 1990 ஸ்டோரி அது. ஸோ அந்த டைமில் எவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்க மாதிரி தெரியல அந்த படம். பட் படம் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நல்லா ஆக்டிங்கு, நல்லா ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது, நல்லா ஸ்டோரியாகவும் இருக்குது. ஸோ நல்லா அடிச்சிருக்காங்க. டீப்பாக இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது இந்த மூவி வழியாக ஐ திங்க் ஹி ஹஸ் எக்ஸ்பிளைன்ட் வெரி கிளியர்லி. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் எப்படி நடந்திருக்குன்றது. அந்த காலத்தில் அந்த ஹர்ஷமாதா ஸ்டோரிஸ்லாம் எப்படி நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது இப்போ நமக்கு. அது ஸோ இப்போ அதனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணும்போது பேங்க்குக்கும் அதில் ரோல் இருக்குன்றது இஸ் ட்ரைங் டு ஹைலைட் அது. ஸோ அதனால் பேங்க்ஸும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அது. ஸோ அதுதான் ஹி ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் மூவி. மியூசிக் இஸ் ஓகே தான். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு பேக்ரவுண்ட் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஸ்டோரி தான் பேக்ரவுண்டு. அதனால் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசாக தெரியல நமக்கு. பாசிட்டிவ்ஸ் வந்து கண்டென்ட்டு, ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தேர் வாஸ் அ லிங்க். ஸோ இது அந்த ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக பண்ணிட்டு இருந்தாங்க. அது நெகட்டிவ்ஸுன்ட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. சாங்ஸ் மட்டும் வந்து ஒன்றும் அட்ராக்டிவாக ஒன்று சொன்ன மாதிரி எதுவும் அட்ராக்டிவாக இல்லை. பட் இந்த படத்தில் அது எங்களுக்கு மெயினாக தெரியல எங்களுக்கு.